சுகர் கட் மட்டும் இல்ல, மொத்த கேலரி டெபிசிட் டயட்டையுமே முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இன்னைக்கு டே 7. காலையிலே எந்திரிச்சு ஒர்க் பண்ணதுனால மத்தியானம் கொஞ்சம் ஹெவியா சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால 2 சப்பாத்தியும் தந்தூரி சிக்கனும் வாங்கியிருந்தேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட காலேஜ் சீனியர் அண்ணாவோட தங்கச்சியோட கல்யாண ரிசப்ஷனுக்கு நான் கிளம்பியிருந்தேன். அங்க கல்யாண வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் டயர்டானதுனால அந்த அண்ணா ஒரு ஜூஸ் கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. நானும் செம்ம டயர்ட்ல சரி நேச்சுரல் சுகர் தானேன்னு சொல்லிட்டு ஒரு இளநீ வாங்கி குடிச்சேன். அங்க அவங்க கெஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப சுகரான ஐட்டம்ஸா வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா போச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட போய் சாப்பாடு மெனு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது படிக்க சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, ஒரு புல்லு, நத்த ஒரு அங்க இருந்த எல்லாமே பியூர் வெஜிடேரியன், ஆனா ஹை இன் கேலரி. குலாப் ஜாமுன், இளநீர் பாயசம்னு ஆரம்பிச்சு ஐஸ்கிரீம் வரைக்கும் அவ்வளோ ஸ்வீட்ஸ் வைக்கும் போதே வேண்டான்னு சொல்லிடணும்னு முடிவோட வந்த எனக்கு இலை ஃபுல்லா ஸ்வீட்டா இருந்ததை பார்த்து என்ன பண்ணனே தெரியல. தோசை, சப்பாத்தி, சாம்பார் சாதம் கூடவே இவங்க திடீர்னு பிரியாணியும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் கடைசி அந்த ஐஸ்கிரீமையாச்சும் நான் அவாய்ட் பண்ணியிருக்கணும். பட் நான் அதையும் பண்ணல. மீண்டும் சந்திப்போம். சுகர் கட் மட்டும் இல்ல, மொத்த கேலரி டெபிசிட் டயட்டையுமே முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இன்னைக்கு டே 7. காலையிலே எந்திரிச்சு ஒர்க் பண்ணதுனால மத்தியானம் கொஞ்சம் ஹெவியா சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால 2 சப்பாத்தியும் தந்தூரி சிக்கனும் வாங்கியிருந்தேன். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட காலேஜ் சீனியர் அண்ணாவோட தங்கச்சியோட கல்யாண ரிசப்ஷனுக்கு நான் கிளம்பியிருந்தேன். அங்க கல்யாண வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் டயர்டானதுனால அந்த அண்ணா ஒரு ஜூஸ் கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. நானும் செம்ம டயர்ட்ல சரி நேச்சுரல் சுகர் தானேன்னு சொல்லிட்டு ஒரு இளநீ வாங்கி குடிச்சேன். அங்க அவங்க கெஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப சுகரான ஐட்டம்ஸா வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா போச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட போய் சாப்பாடு மெனு பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது படிக்க சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, ஒரு புல்லு, நத்த ஒரு அங்க இருந்த எல்லாமே பியூர் வெஜிடேரியன், ஆனா ஹை இன் கேலரி. குலாப் ஜாமுன், இளநீர் பாயசம்னு ஆரம்பிச்சு ஐஸ்கிரீம் வரைக்கும் அவ்வளோ ஸ்வீட்ஸ் வைக்கும் போதே வேண்டான்னு சொல்லிடணும்னு முடிவோட வந்த எனக்கு இலை ஃபுல்லா ஸ்வீட்டா இருந்ததை பார்த்து என்ன பண்ணனே தெரியல. தோசை, சப்பாத்தி, சாம்பார் சாதம் கூடவே இவங்க திடீர்னு பிரியாணியும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் கடைசி அந்த ஐஸ்கிரீமையாச்சும் நான் அவாய்ட் பண்ணியிருக்கணும். பட் நான் அதையும் பண்ணல. மீண்டும் சந்திப்போம்.